சாமானிய மக்களின் எழுச்சி நாயகன், சாமானிய மக்களால் அகிம்சை தலைவர் என்று அன்போடு அழைக்கப்படும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் திரு இப்ராஹிம் பாதுஷா. வணக்கம். இந்த மைக்ரோ பினான்ஸ் அப்படிங்கிற விஷயத்த இப்போ தமிழகத்துல கட்சிகள் 6 ஆண்டு காலமாக நீங்க கையெழுத்து. இதற்கு முன்னாடி காலகட்டத்துல பத்திரிகையாளரா இருக்கும் பொழுது நீங்க திடீர்னு அரசியல் களத்தை தேர்ந்தெடுத்ததுனால காரணம் என்ன? பத்திரிகையாளரா இருந்து சாதிக்க முடியாததை அரசியலுக்கு வந்தா சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமா, இல்ல அரசியல் களத்துல புதுசா ஏதாவது களம் காண வேண்டும்ங்கிற வியூகமா? முதல்ல வணக்கம். உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி. அதாவது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சமீப காலமா சின்ன சின்ன கட்சிகளை பார்த்தீங்கன்னா வேற ஒரு கட்சியிலிருந்து வந்திருப்பாங்க, இல்லாட்டி ஒரு வேற ஏதோ ஒரு பின்புலத்திலிருந்து வந்திருப்பாங்க. நம்ம ஒரு பத்திரிகையில் வேலை செஞ்சு ஒரு ஏரியா ரிப்போர்ட் ஜாயிண்ட் எடிட்டருக்கு வேலை செஞ்சிருக்கேன். அப்ப அந்த காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நம்ம செய்தியாளராக களத்துல அதை பதிவு செய்து எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தேன். ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரி போராட்ட குணம் உள்ளவங்க பத்திரிகையில ஒரு காலம் தாண்டி பயணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு லெவல் அதை ஒரு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மட்டும்தான் நம்ம வெட்டி கொண்டு வர முடியுமே தவிர, சில பிரச்சனைகள் போராட்டங்கள் மூலியமாக இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் மூலமாக ஒரு அரசு அதிகாரிகளை சந்திச்சு நம்ம ஒரு வலியுறுத்துறது, இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் செய்யணும். பத்திரிகையாளர்கள் வலியுறுத்த முடியும், செய்தி போடலாம். அப்போ நிறைய இடத்துல நம்ம களத்துல இறங்கி வேலை செய்யணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்போ 2018 நம்ம கூட வேலை செஞ்ச சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம பல அமைப்புகளை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அணுகும். அது அணுகும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் பணம் கொடுங்க, நீங்க ஒரு பிரச்சனைக்கு பணம் கொடுத்தா தான் வருவோம். சப்போஸ் அடுத்தவங்களுக்காக போராடி கேஸ் ஏதாச்சும் வாங்கிட்டோம் அப்படின்னா நாங்க இந்த மாதிரி ஜெயிலு இதெல்லாம் பார்க்கணும், கேஸ் எல்லாம் பார்க்கணும். அப்ப நம்ம கேட்டால சாமானிய நிறைய பேர் பணம் தான் போராடுன்னு சொல்றாங்க. இப்போ உண்மையிலே பணம் இருந்தாதான் பிரச்சனைகளை மக்கள் வெளியே கொண்டு வர முடியும், வெளியே சொல்ல முடியும். இல்லாதவங்க ஏதாவது அந்த ஒரு பலம் வாய்ந்தவர்கள் எந்த ஒரு கொடுமைக்கு உட்படுத்தினாலுமே இல்ல ஒரு தவறுகள் நடந்தாலுமே அவங்க எதுவுமே பண்ண முடியாதான்னு சொல்லி நம்மளை ரொம்ப சிக்கிச்சு வைப்பாங்க. அந்த காலகட்டங்களில் 2018 நம்ம கூட பத்திரிகையாளராக இருந்த அந்த ஒரு டீம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நம்ம அடுத்த கட்டமா நகருவோம், நம்ம பத்திரிகை நம்ம சகோதரர்கள் நிறைய இருக்காங்க, நம்ம வேலை செஞ்ச பத்திரிகை செய்தி போட்டு தர தயாரா இருக்கு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகருவோம்னு சொல்லி ஒரு சின்ன முயற்சியை எடுத்தோம். இன்னைக்கு அது ஒரு நல்ல வளர்ச்சி, மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு. வாழ்த்துக்கள். அடுத்த கட்ட நிகழ்வா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல இந்த மது ஒழிப்பு பிரச்சனைகள் இன்னைக்கு ரொம்ப தீவிரமா இருக்கு. அதாவது கடந்த கால ஆட்சி காலத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி, இன்னைக்கு ஆட்சி கட்டத்தில் இருக்க நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய வீட்டின் முன்பே கருஞ்சட்டை அணிந்து போராட்டம் நடத்தினாங்க. அதே மாதிரி தேர்தல் எலெக்ஷன் டைம்ல கனிமொழி அம்மையார் சொன்ன வாக்குறுதி என்னன்னா, நாங்க ஆட்சி கட்டல முதல் கையெழுத்தா மதுவிலக்கை கையெழுத்து போடுவோம். அன்னைக்கு போராட்டம் செஞ்ச அவர்களால இன்னைக்கு ஏன் சார் அந்த மதுவிலக்கு கொண்டு வர முடியல? ஒரு நல்ல கேள்விதான். ஆனா என்னன்னா, உடனே இதை பண்ண முடியாது. அவங்க அன்னைக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடுக்காக அப்படி பேசுறாங்கன்றதை நம்ம எடுத்துக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 ஆட்சிகள் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்திய அளவில் கொடுத்திருக்கு. உலகளாவிய அளவிலேயே அந்த தமிழகத்துக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்கு. ஆனா மதுன்ற ஒரு விஷயத்துல இருவருமே பாத்தீங்கன்னா அது மற்ற ஏதாவது சரி கட்டுறதுக்கு ஒரு நிதி ஏதாவது பற்றாக்குறைக்கு இந்த மதுவனுடைய வருமானத்தை கட்டாயமாக உபயோகித்து ஆக வேண்டும் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுல கடந்த கால இந்த கள்ளச்சாராயங்கள் இது போன்ற இடத்துக்கு பாத்தீங்கன்னா விலை உயர்வுனாலதான் அதை நாடி போறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப திமுக பொறுப்பேற்றதுக்கு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்கலாம், அவங்க குறைக்கல. ஆனா மதுவினுடைய விலையை அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுனா, அதிகமா குடிக்கிறவங்க அந்த விலையினால கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுவாங்க. இது ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப கள்ளச்சாராயத்தினால இறந்தாங்க, அதனால விலை உயர்வுனால நம்ம விலை குறைக்கணும்னா திரும்ப திரும்ப மதுவுக்கு அதிகமா எல்லாத்தையுமே அடிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும். இதை இப்போ ஆண்டுக்கு இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கருத்தில் கொண்டு என்ன பண்ணுன்னா, விலையை அதிகப்படுத்தி கம்மியா குடிக்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு மேலதான் மதுவன்ற சூழ்நிலை கொண்டு வரணும். ஆனா இவங்க முன்னாடி அந்த எடுத்த போராட்டம், நாமளுமே அந்த போராட்டத்தில் கலந்துருந்தோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஒரு சில வாக்குறுதிகளை தவறி மக்களை இன்னும் வாழ முடியாத சூழ்நிலை தள்ளியிருக்காங்கன்றது நிரந்தரமாக
சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க.